வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெண்டிங்கான டெலிசியஸ் ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் அரை கப் தயிர் எடுத்துக்கலாம். அது கூட அரை கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் எண்ணெய் எடுத்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட ரோஸ் ஃபுட் கலர் 3-4 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது மேலே ஒரு சல்லடையை வச்சுக்கலாம். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரை கப் பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் ஒரு கேக் ட்ரே எடுத்துருக்கேங்க. இதில் எண்ணெய் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சிடுறேன். அது மேலேயும் ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை ஊற்றிடலாம். பபிள்ஸ் இருந்தால் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக மணல் இல்லாட்டி கல் உப்பு கூட வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ நம்ம ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். இதை லோ ஃப்ளேமில் 35-40 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாங்க. கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணலாம். அரை கப் பால் எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பிங்க் ஃபுட் கலர் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆகிருச்சு. இப்போ 40 நிமிஷம் ஆகிருச்சு. கேக் ரெடி ஆகிருச்சான்னு பார்த்துடலாங்க. கேக்கில் ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்க்கும்போது கிளியராக வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ ட்ரேவை வெளில எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின அப்புறம் இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விடுங்க. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மேலே இருக்க பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கேக் மேலே ஃபோர்க் இல்லாட்டி கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோஸ் மில்கை ஊற்றிடலாம். இப்போ இதை 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இது மேலே விப்பிங் க்ரீம் நான் தடவிக்கிறேங்க. நல்லா திக்காக க்ரீமை தடவி விட்டுக்கோங்க. க்ரீம் தடவியாச்சு. இப்போ அது மேலே கட் பண்ணி வச்ச பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துக்கலாம்.
எக்லெஸ் ரோஸ் மில்க் கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்கை ஊற்றிடலாம். ரோஸ் மில்கோடு சேர்த்து இந்த கேக் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.